எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெனி. வெல்கம் டு ஜெனிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம பால் ரவா பணியாரம் எப்படி செய்கிறது பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியான, அதே நேரத்தில் ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ஐட்டம். பணியாரம் ரொம்ப பாரம்பரியமான டிஷ்ஷஸ். நம்ம நிறைய விதமான பணியாரங்கள் செய்யலாம். ரவா, பால், சீனி, கொஞ்சமாக அரிசி மாவு, கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து நம்ம பணியாரம் எப்படி சுடலான்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரவா பால் பணியாரம் பண்ணுறதுக்கு 1 கப் ரவை எடுத்துக்கலாம். அதே 1 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. பாலில் இந்த ரவை 10 நிமிஷம் ஊறட்டும். அப்படியே நம்ம 10 நிமிஷம் இதை விட்டுடலாம். இந்த மாதிரி 10 நிமிஷம் நமக்கு நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை நான் அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுறேன். இதில் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா சுற்றி விடுங்க. இந்த மாதிரி அரைச்ச பிறகு நம்ம சீனி சேர்த்துக்கலாம். 1/2 கப் நான் சீனி சேர்த்துருக்கேன். இது கூட 1/4 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இன்னொரு 1/4 கப்பு பால் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்க்காம நம்ம பால் சேர்த்து இதை அடித்து எடுத்துகிற போகிறோம். இந்த கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். நான் சொன்ன அளவுலையே நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கிடைக்கும். 1 கப்பு ரவையை 1 கப்பு பாலில் ஊற வச்சுட்டு 1/4 கப் நம்ம எல்லாமே சேர்த்துக்கிறோம். அதாவது அரிசி மாவு 1/4 கப்பு, கோதுமை மாவு 1/4 கப்பு, அது கூட எக்ஸ்ட்ராவாக 1/4 கப்பு பால், அது போக நம்ம 1/2 கப் சீனி எடுத்துக்கிறோம். இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தண்ணி மட்டும் சேர்க்காமல் பார்த்துக்கோங்க. பாலோடய சேர்த்தா இது நல்லாயிருக்கும். 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இன்னும் உங்களுக்கு மிதமான சூட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு பணியாரம் அப்போ தான் நிதானமாக வேகும். பொதுவாக பணியாரம் சுடுறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். அதனால நிதானமாக பணியாரம் சுடுங்க. இதை நம்ம அப்படியே மாற்றி போட்டுடலாம். ரொம்ப கறியை விடாதீங்க. அப்போ அந்த பணியாரம் நமக்கு வெள்ளையாக இருக்காது. சுவையான பால் ரவா பணியாரம் ரெடி. இப்போ நம்ம இந்த பால் பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்த்தோம். நீங்கள் ரவையை நல்லா கரெக்டாக ஊற வச்சு இந்த பணியாரம் செஞ்சீங்கன்னு சொன்னால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம எல்லா மாவும் சீனியும் ஆட் பண்ண பிறகு கூட நீங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணி இந்த பணியாரத்தை செஞ்சீங்கன்னு சொன்னால் ரொம்பவே அழகாக, அதே நேரத்தில் ரொம்பவும் சுவையாகவும் வரும். நீங்களும் இந்த பால் ரவா பணியாரத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.